என்று சொன்னால் தந்தை பெரியாரோட கொள்கை தலைவர் என்று அடிக்கடி நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற காரணத்தினால் அதை உங்களுக்கு நான் நினைவூட்ட நான் விரும்புகிறேன். நாங்கள் எங்கள் ஆட்சியிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மீது எங்களுக்கு உண்மையாக சொல்லுகிறேன், நிரம்ப பற்றுண்டு. நிரம்ப பற்று இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு திருச்சியில் கூட நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் என்பதில் இன்றைக்கு ஒரு நூலகத்தை இன்றைக்கு நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். நான் ஏன் இதை குறிப்பிடுகின்ற சொன்னால், காமராஜருக்கு என்று எங்களுக்கு ஒன்றும் திடீரென ஒன்று பாசம் வந்து விடவில்லை. இன்னும் சொல்ல போனால் 1961 தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டிருந்தது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் இன்றைக்கு சென்னையினுடைய மாநகராட்சியினுடைய மேயராக இருந்தார்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு பேர் அண்ணாவை பார்த்து அன்றைக்கு இருந்த மேயர் அண்ணாவை பார்த்து உங்களுக்கு சிலை வைக்க வேண்டும், சென்னை மாநகராட்சியை சிலை வைப்பதற்கு மேயருக்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன பொழுது அண்ணா சொன்னாராம், இல்லை இல்லை, எனக்கு சிலை முக்கியமல்ல, சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர் நம்மவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு நீங்கள் சிலை வைங்க என்று அண்ணா அவர்கள் அப்படித்தான் குறிப்பிட்டாராம். ஆனால் அன்றைக்கு 1961 சென்னையில் மாநகராட்சியின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேயர் அவர்கள் இந்த ஜிம்கானா கணப்பு என்று சொல்லப்படுகிற அன்றைய மவுண்ட் ரோடு இன்றைக்கு இருக்கிற அண்ணா சாலையில் இன்றைக்கு காமராஜர் சிலையை அதை அங்கே நிறுவி அன்றைக்கு இருந்த பிரதமர் நேரு அவர்களை அழைத்து கொண்டு வந்து அந்த சிலையை திறந்த வரலாறு யாருக்கு என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதற்காகத்தான் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, 13/4/1955 தான் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக வருகிறார். ஆனால் அதுக்கு முன்னால் வரைக்கும் ராஜாஜி தான் இருந்தார். அந்த இருவருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணத்தால் ராஜாஜி அவர்கள் ராஜினாமா செய்தார். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரானார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் 6 மாத காலத்தில் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் பிறந்த மாவட்டம் எதுன்னு சொன்னால் அன்றைய வடார்காடு மாவட்டம், இன்றைக்கு அது வேலூர் மாவட்டம். வடார்காடு மாவட்டத்தில் தான் என் சொந்த ஊர், என்னுடைய ஊர் இருந்தது. அதற்கு பின்னால் திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், இன்றைக்கு 4 மாவட்டமாக பிரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர், நான் பிறந்தது திருச்சி மாவட்டம், திருவம்பூர், பிஹெச்எல் பதிவு செய்கிறேன். அவையில் தவறான ஒரு தகவல் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, தம்பட்டம் அடிக்கிறார்னு சொல்லிட்டே இருந்தார். அந்த வார்த்தை தேவையற்ற வார்த்தை. இன்னும் அறிவாலயத்தில் பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கிறது. பேசுங்க. தம்பட்டம் என்பது அன்பார்லிமெண்ட், நம்ம சுய புராணம் என்று சில நேரத்தில் சொல்லுவோம், தம்பட்டம் என்று சொல்லுவோம், விளம்பரப்படுத்திக் கொள்ளும். இப்படித்தான் அதுக்கு பொருள் உண்டே, வேறொன்றுமல்ல. பேசுங்க. வேறொன்றுமல்ல. சரி, எனக்கு கிடைத்த தகவலை நான் சொன்னேன். ஒரு பெருமைப்படுத்துவதற்காக வடார்காடு மாவட்டம் ஒரு பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் கேவி குப்பம் தொகுதியிலே தொண்டான் துளசி என்கிற அவருடைய தந்தை ராஜேந்திர ரெட்டியார் அவர் எனக்கு கிடைத்த தகவலை வைத்து சொன்னேன். அது இல்லை என்று மறுத்தால் அதை பற்றி நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு பக்கத்தில் தான் குடியாத்தம் என்கிற ஒரு தொகுதி இருக்கிறது. அந்த குடியாத்தம் தொகுதியில் தான் பெருந்தலைவரை அங்கே நிறுத்தி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். ஏன்னா எம்எல்ஏ ஆனதான் முதலமைச்சராக இருக்க முடியும் 6 மாசத்துல. அப்படிப்பட்ட நிலையில குடியாத்தத்தில் அவர் நிற்க வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது அண்ணாவுடைய பெருந்தன்மை பாருங்கள், திராவிட முன்னேற்ற நிறுவன தலைவருடைய பெருந்தன்மை பாருங்கள். அண்ணா சொல்லுகிறார், பெருந்தலைவர் காமராஜர், பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலில் நிற்கிறார், அவர் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் நிற்காது என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல, ஒரு கட்டளை தீட்டுகிறார், குணாலா குலக்குழந்தை வருக வருக என்று எழுதியதோடு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் உடைத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர் அன்றைக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பது அது வரலாறு. அதோடு மட்டுமல்ல, 1960 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. 68 அண்ணாவுடைய தலைமையில் அன்றைக்கு உலகத்தமிழ் மாநாட்டை நடத்துகிறார்கள். நம்முடைய அண்ணா அவர்கள் நேரடியாக பெருந்தலைவர் காமராஜருக்கு போகிறார். அங்கு சென்று நீங்கள் தான் அந்த மாநாட்டிலே வரவேற்புரை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்றைக்கு அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் அவர் வரவேற்பு நிகழ்த்தி அந்த மாநாட்டுக்கு பெருமை சேர்த்த வரலாறு உண்டு. 1975 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த பொழுது அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக எங்கள் அண்ணன் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். அவர் கேள்விப்பட்ட உடனே திருமல் நாயக்கர் தெருவுக்கு சென்று அவரே கிட்டிருந்து இரவு அன்றைக்கு மழை, அந்த மழையை கூட பாராமல்
அவரே நேரடியாக சென்று அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அந்த ராஜாராம் நாயுடு அழைத்துக் கொண்டு இடத்தை தேர்வு செய்து பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த மறைவை அரசு மரியாதையுடன் பெருந்தலைவர் காமராஜருக்கு அரசு மரியாதையுடன் வைத்ததோடு மட்டுமல்ல, அவருக்கு சிலை அமைத்து மணிமண்டபம் கட்டிய தலைவரும் எங்களுடைய தலைவர் அண்ணன் கலைஞர் என்று சொன்னால் மிகையாகாது. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், கடற்கரையில் அனுமதியே கிடையாது என்று சொல்லிவிட்ட நேரத்தில் அண்ணன் கலைஞர் அன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தை அணுகி இடத்தை பெற்று 1999 ஆண்டு பெருந்தலைவர் காமராஜருக்கு குமரமலையில் அவருக்கு மணிமண்டபம் கட்டிய தந்தரும் அண்ணன் கலைஞர் தான். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று தனி சட்டத்தை உருவாக்கி அன்றைய பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி அவைகள்லாம் வைக்க வேண்டும் என்று பெருமை சேர்த்தவர் கலைஞர் அவர்களான். ஆக அவர் மீது எங்களுக்கு இவ்வளவு பற்றுண்டு, பாசம் உண்டு, மரியாதை உண்டு, அதில் ஒன்றும் மாற்றம் அல்ல. நான் இந்த அரசை கேட்க விரும்புவது, இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டம். இன்னும் சொல்ல போனால் லண்டன் கனடா பகுதியிலே அதை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற போகிறோம் என்று சொன்ன திட்டம். அந்த திட்டத்தினுடைய பெயர் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். நான் கேட்க விரும்புவது, அந்த காலை உணவு திட்டத்தை மாற்றி காமராஜர் பெருந்தலைவர் பெயரில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் கேட்க விரும்புவதெல்லாம், இருங்க நான் பேசி முடிச்ச உடனே பேசலாம். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க அமைச்சர் ஆகியிருக்கீங்க, முதலமைச்சரிடத்தில் சொல்லி ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி காமராஜர் பெயரை வையுங்கள், நாங்கள் வரவேற்றே பேசுவோம். நான் கேட்க விரும்புவது, அது வேற என்ன பேர், இன்னும் அதில் ரகசியம் சொல்லட்டுமா? அந்த திட்டத்தை வருகிற பொழுது ஒரு டிஸ்கஷன் வருகிறது. நான் கூட சொன்னேன், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு காலத்தில் காமராஜர் திட்டம் என்று பெயர் இருக்கிறது, மதிய உணவு திட்டத்திற்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பெயர் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு இருந்த சீஃப் செக்ரட்டரியோடு அந்த அமைச்சரில் இருந்த நான் சொன்னேன், ஏன் இந்த திட்டத்திற்கு மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று வைக்கலாமே என்று நான் கேட்டபொழுது முதலமைச்சர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, யார் பேரும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் என்பது பொதுவான பெயர், பொதுவான சொற்றொடர், அது யாரையும் குறிப்பிடுது அல்ல. எனவே முதலமைச்சர் என்று சொன்னால் யார் வந்தாலும் அதை மாற்றம் செய்ய மாட்டார்கள், யார் வந்தாலும் முதலமைச்சர் தானே, அந்த நிலையிலே அதை மாற்ற வேண்டாம் என்று சொல்லிதான் பேர் வச்சார். ஆனால் என்னவோ தெரியவில்லை, நீங்கள் அந்த முதலமைச்சர் அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் இங்கே பேச வேண்டிய மானிய கோரிக்கையை விட்டுவிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு போய் என்னங்க சொல்லிடுறேன், பள்ளி கல்வித்துறை போய் காலை உணவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நேரம் போதாது. மானிய கோரிக்கை சம்பந்தம் இல்லாமலாம் நான் பேச மாட்டேன். காமராஜர் பேரில் நாங்கள் நூலகமே கட்டி கொண்டிருக்கிற அந்த அளவுக்கு அவர் மீது மரியாதை உண்டு. காமராஜர் பெயரை ஒரு புதிய திட்டத்திற்கு வைத்திருந்தால் நாங்களும் பாராட்டியிருப்போம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அண்டை விட்டு நெய்ய பொண்டாட்டி கைய அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பக்கத்து விட்டு நெய் ஆனா ஏமான் சம்சாரத்து மூலமா போட்டாதான் அது இனிக்கும் சுவைக்கும் என்று சொல்லுகிற ஒரு பழமொழி உண்டு. அப்படி நாங்கள் வைத்த திட்டத்திற்கு நீங்கள் பேர் வைப்பது என்பது அப்படித்தான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். எனவே திட்டம் வந்ததை பற்றி எனக்கு தவறல்ல. உறுப்பினர் நிறைய கருத்துக்களை முந்தைய மானிய கோரிக்கைகளில் இருந்து நிறைய கட்டணம் கட்டினது எல்லாம் நிறைய விளக்கமாக சொன்னீங்க. 20 நிமிடம் ஆகிவிட்டது. இல்லை 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 உங்களுக்கு நேரமே தெரியாது. ஏனென்றால் நிறைய வரலாற்று குறிப்புகளெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு குணாளனே வருக குலக்குழந்தை வருக என்று பழைய வரலாறும் நினைவில் கூறத்தக்க பல விஷயங்களை நீங்கள் சிறப்பாக சொல்லிக்கொண்டே வருகின்றீர்கள். ஆனால் 20 நிமிடம் ஆகிவிட்டது. சுருக்கமாக பேரவைத் தலைவர், நான் உங்கள் அனுமதியோடு தான் பேச முடியும், எனக்கு தெரியும். இந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இன்னும் சுவையான மாண்புமிகு பேரவைத் தலைவர், அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் கென்னடி சொன்னார், என் நாடு பொருளாதார வளர்ச்சி பெற்று இருப்பதற்கு எதுவென்றால் நெடுஞ்சாலையின் பங்கு அதிகம் என்று சொன்னான் ஜான் கென்னடி. சாலைகள் தான் மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்த ஆதாரமாக திகழ்கிறது. இன்று இந்தியாவிலே தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்க என்று சொன்னால் அது நெடுஞ்சாலைத்துறையுடைய பங்கு என்பது அதிகம். எங்கள் தலைவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த பொழுதுதான் திராவிட மாடலாட்சியில் நெடுஞ்சாலைத்துறைக்கு முக்கியத்துவம் தந்து 67,211 கிலோமீட்டர் நீளம் சாலை பராமரிக்கப்பட்டது. 36 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. 35 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. விபத்தை குறைப்பதற்காக 2638 இடங்களும், பிளாக் ஸ்பாட் 415 இடங்களும் கண்டறியப்பட்டு மேம்படுத்தப்பட்டன.
18/11/2002 சாலை விபத்துகளை ஏற்படுத்த உயிர் சேதத்தை குறைப்பதற்கு இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாக்கும் திட்டத்தை கொண்டு வந்தோம். கிராம பகுதியில் அதிகமான தரைப்பாலங்களை, அதாவது குறிப்பாக 1166 தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலமாக ஆக்கணும். கோவையில் 1791 மதிப்பீட்டில் 10.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட பாலம் அமைத்து விஞ்ஞானி ஜிடி நாயுடைய பெயரை குறிச்சிட்டிருக்கிறோம். மதுரை சிவகங்கை மாவட்டங்களை இணைக்க 1.33 கிலோமீட்டர் மேம்பாலம் கட்டுவதற்கு அதற்கு வீரமங்கை வேலுநாச்சியாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, குமரையில் ஐயன் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்த சிலையும் இல்லத்தையும் இணைக்கிற கடல் நடுவே அதிக கண்ணாடி அறை பாலம் கட்டப்பட்டு 30/12/2002 அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அதே நேரத்தில் நம்முடைய நிர்வாக சீர்திருத்தம் என்ற பெயரில் ஒன்றிய அரசுக்கு இணையாக மாநில நெடுஞ்சாலை ஆணையம் ஒன்று 7/3/2002 ஆளுநர் ஒப்புதலுடன் சட்டப்படி இதே மாவட்டத்தில் சட்டத்தை நிறைவேற்றி துவக்கப்பட்டது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 புதிய மண்டலம் உருவாக்கப்பட்டது. தரமான சாலைகளை அமைப்ப 10 தரக்கட்டுப்பாடு கோட்ட பொறியாளர் குழு அமைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இந்த விபத்து இல்லாத மாநிலம் என்ற ஒரு இலக்கை அடைவதற்காக நம்ம சாலை என்ற புதிய செயலியை உருவாக்கி 1/11/2023 அன்று மாண்புமிகு அன்றைய துணை முதலமைச்சர், இன்றைய எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவருடைய திருக்கரத்தால் அந்த செயலியை நாங்கள் இந்த மாநிலத்தில் தொடக்கி வைத்தோம். அதன் மூலமாக 13,300 புகார்கள் பெறப்பட்டு பள்ளமில்லா சாலைகள் என்ற சீர் செய்யப்பட்டு பொதுமக்களுடைய நற்பெயரை இந்த துறை பெற்றுக் கொண்டிருப்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தவரைக்கும் 2002 முதலாக இன்டர்னல் ஆடிட் என்ற ஒரு முறையை கொண்டு வந்தோம். ஏன்னா அது ஒரு ஆண்டு பூரா என்ன நடக்குது, என்ன டெண்டர் நடக்குது, என்ன சமாச்சாரம் தெரியாதுன்ற நிலைமையே இருந்தது ஒரு காலத்தில். ஏன்னா எம்புக்கெல்லாம் எடுத்து கட்டி போட்டுருவாங்க, நாமளே தேடி பார்த்தா கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலையை அந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே இன்டர்னல் ஆடிட் என்ற முறையை கொண்டு வந்து ஆண்டுக்கு ஒரு முறை டிவிஷனல் லெவலில் போய் இதெல்லாம் ஆடிட் பண்ணி அது அரசாங்கத்திற்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது போன்ற பணிகளை நாங்கள் செஞ்சோம். 2021 வரையில் இந்த துறையில் 1074 பேர் தான் ஒப்பந்தாரர்கள் இருந்தார்கள். ஏன்னா போட்டியை அதிகமாக உருவாக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் புதியதாக 2020 ஆண்டு வரை புதியதாக இந்த ஆட்சி பொறுப்பேற்று 1255 புதிய ஒப்பந்தாரர்களை பதிவு செய்யப்பட்டு ஒப்பந்த பணிகளில் விதிகளுக்கு உட்பட்டு சாலைகள் எல்லாம் அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டது என்பது வரலாறு. பாலங்கள் ஆய்வு செய்வதற்காக, அது உறுதித்தன்மையை கண்டறிவதற்காக பாலங்கள் சிறப்பு ஆய்வு அலகு என்று ஒன்று தொடங்கப்பட்டது. 22 மாவட்டங்களில் என்னுடைய தலைமையில் கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை இந்த துறைகள்லாம் வைத்து விழிப்புணர்வை உருவாவதற்காக ஏற்பாடு செஞ்சோம். கும்பகோணம், அறந்தாங்கி, கோவில்பட்டு 3 புதிய கோட்டங்களை துவக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா சாலை என்று சொல்லப்படுகிற தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 621 கோடி மதிப்பீட்டில் 4 வழி உயர்மட்ட பாலம் கட்டப்படுகிறது. இது உலகத்திலேயே மெட்ரோ ரயில் இருக்கிறது பார், இந்த மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு கீழே போகிற போது மேலே பாலம் போகிறது உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை. இந்த டிசைனை யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடுடைய நெடுஞ்சாலைத்துறையுடைய பொறியாளர்கள். ஏன்னா நம்ம பொறியாளர்கள் எப்படி திறமையாளன்றது நாட்டுக்கு தெரியணும். நம்முடைய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த பொறியாளர்கள் நம்முடைய சென்னையில் இருக்கிற ஐஐடி சென்னை, அதோடு மட்டுமல்ல அதற்கு இன்னொன்று. மாண்புமிகு உறுப்பினர், நீங்கள் அமைச்சராக இருந்தபோது மானிய கோரிக்கைகளுக்கு என்ன பதில் சொல்லணும், அப்படி அதே நினைவோடு வந்து நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் அரசினுடைய அமைச்சரை போல விளக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது இருக்கிற மானிய கோரிக்கையின் மீது உங்கள் கருத்துக்களை நீங்கள் விரைவாக சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லி அதை முடிச்சிடுறேன். நம்ம பெருமை நம்ம பேசி ஆகணுமே. நம்ம இன்ஜினியர்களை பற்றி தானே சொல்கிறேன். நம்ம இன்ஜினியர் தான் அங்கே, அந்த இன்ஜினியர் தான் இங்கே. சென்னை ஐஐடி, நிப்பான் கோய் என்கிற 3 நிறுவனம் ஒன்றாக இணைந்து தான் அந்த டிசைனை செஞ்சாங்க. அதுக்கு இன்னைக்கு என்ன நம்ம பெருமைன்னா, ஜப்பான் டோக்கியோ மெரைன் என்கிற நிறுவனம் சர்வதேச விருதை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதான் இதில் இருக்கிற ஒரு சிறப்பு. அந்த அளவுக்கு அது சிறப்பாக செய்திருக்கிறோம்.